அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழக ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட OPS பேசியதை தற்போது பார்ப்போம். 3 முறை தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் மறைவுக்கு பின்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய அத்தனை நிலைகளிலும் நின்று எவ்வளவோ சோதனைகள் மாண்புமிகு அம்மாவர்களுக்கு தந்தார்கள். அதையெல்லாம் வென்று சாதித்து இந்த இயக்கத்தினை 234 தொகுதியிலும் வேட்பாளர்களை நிறுத்தி மாபெரும் வெற்றியடைந்தார்கள் என்பதுதான் வரலாறு. வரலாற்று சிறப்புக்கு இந்த கூட்டம் நம்முடைய கழகம் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கின்றீர்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 7 இடங்களில் தன்னுடைய டெபாசிட் தொகையை இழந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் 7னா எத்தனை சட்டமன்ற தொகுதி வருது? 42 சட்டமன்ற தொகுதியில் வருகிறது. 14 நாடாளுமன்ற தொகுதியில் 3ஆம் இடத்திற்கு போய் சென்று கொண்டிருக்கிறது. அப்போ எத்தனை சட்டமன்ற தொகுதியில் வருகிறது? இந்த பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கே நம்மளுக்கு வெட்கமாக இருக்கிறது. இவர் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு வரைமுறையை நாம் உருவாக்கினோம். அனைத்து பேருமே தங்களுக்கு ஆதரவாளர்களை மட்டும் கூட்டி வைத்துக் கொண்டு போலியான பொதுக்குழுவை உருவாக்கி ஒற்றை தலைமைதான் வேண்டும், பழனிசாமி சிறப்பாக கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார், பழனிசாமி சிறப்பாக முதலமைச்சராக இருக்கிறார், அவர் வந்தால் அனைத்து தேர்தலும் நாம் மாபெரும் வெற்றி அடைவோம் என்று சொல்லிதான் ஒரு மிகப்பெரிய மாயையை உருவாக்கினார்கள். அதற்கு பின்னால் நடந்த என்ன தேர்தல்? 11 தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் அத்தனையும் தோல்வியடைந்தார். இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்திலே இன்றைக்கு தள்ளி வைத்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாறு. ஆக நான் நெடுநேரமாக உங்களுடைய கருத்துக்களை, உணர்வுகளை, உணர்ச்சிகளை நீங்கள் அனைவரும் தெரிவித்திருக்கிறீர்கள். பல கூட்டங்களில் நாம் பல்வேறு பிரச்சனைகளை பேசி முடித்து விட்டோம். இன்றைக்கு மக்கள் நம் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. நம்முடைய அருமை நண்பர் ஆட்சி ராமச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கழக அம்மா பேரவையுடைய செயலாளர் அவர்கள் இங்கு உணர்ச்சி பிளவாக வெளிப்படுத்திய கருத்துக்களை நான் அப்படியே முன்மொழிகிறேன். நம்முடைய கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் வைத்திலிங்கம் அவர்கள் எரிமலையாக வெடித்து அந்த கருத்துக்களை நானும் வழிமுறிந்து, நீங்களும் வழிமுறிந்து ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றுவோம். ஆக இனிவரும் காலங்களில் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற ஒற்றை சொல்லை நிறுத்தி வருகை புரிந்து ஆதரவு வந்த அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 3 முறை தமிழகத்தினுடைய சட்டம் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.